வணக்கம், நான் உங்கள் சந்தோஷ் பிள்ளை. போன வீடியோவில் நம்ம வர்ஜின் கோகோனட் ஆயில் ஏன் பயன்படுத்தணும், அதுக்கும் மற்ற தேங்காய் எண்ணெய்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது பார்த்தோம். இந்த வீடியோவில் வர்ஜின் கோகோனட் ஆயிலை எப்படி நம்ம ஸ்கின் மேலே பயன்படுத்தலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸ்டெப் 1, வர்ஜின் கோகோனட் ஆயில் ஆர்டர் போடுங்க. அது உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை ஒரு நல்ல பாத்திரத்தில் ஏதாவது ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து, இல்லை ஒரு 100 ml கூட எடுத்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வைங்க. அந்த ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் அது கொஞ்ச நேரத்துலேயே அது கட்டி ஆகிடும். இப்போ இந்த பர்டிகுலர் விஷயத்தை எடுத்து அப்படியே நீங்கள் உங்களோட மிக்சியில் போட்டு அடிச்சிங்க அப்படின்னா இது பட்டர் மாதிரி மாறிடும். இந்த பர்டிகுலர் பட்டர் எடுத்து உங்கள் உடம்பு பூரா நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இது ஒரு பாடி லோஷனாக நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து பாடி ஸ்க்ரப்பு. உடம்புல, கையில் காலில் மற்றும் மூஞ்சில் டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணணும்னு விரும்புகிறீங்கன்னா வர்ஜின் கோகோனட் ஆயிலோட கோகோனட் சுகரே மிக்ஸ் பண்ணி ஃபேஸில், கையில், உங்களோட பாதங்களில் நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா டெட் ஸ்கில் அதை ரிமூவ் பண்ணிடும். ஸோ ஒரு பாடி ஸ்க்ரப்பாகவும் இதை பயன்படுத்தலாம். அடுத்து பாடி ஆயில். அதே போல் ரொம்ப இந்த பனிக்காலங்களில் உங்களுக்கு ஒவ்வொரு மூட்டுகள்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அந்த டைமில் இதை நீங்கள் ஒரு பாடி ஆயிலாகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து கோல்டு சோர் ட்ரீட்மெண்ட்டு. கோல்டு சோர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நிறைய டைமில் உங்களுக்கு கோல்டு சோர் வரும். ஸோ அதாவது தோல் வெடிப்பு வரும் அங்கங்கே ஸ்கின்னில். ஸோ அந்த டைமில் இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கோல்டு சோருக்காகவும் இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேப்ரிலைக்கு அண்ட் லாரிக் ஆசிட் அப்படின்ற மாதிரி நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. இந்த நியூட்ரிஷன்ஸ்லாம் டிஸ்இன்ஃபெக்ஷன், ஆன்டிமைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி ஹீல் மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் அதை நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் ஆடியோவில் நான் 4 விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்று, கோல்டு சோர் ட்ரீட்மெண்ட் பயன்படுத்திக்கலாம், ஒரு பாடி ஆயிலாக பயன்படுத்தலாம், அப்புறம் ஒரு பாடி பட்டராக பயன்படுத்திக்க முடியும், அப்புறம் பாடி ஸ்க்ரப்பாக பயன்படுத்த முடியும். பேலன்ஸ் இன்னும் 16 விதமான விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட்டு ஆடியோ பாட்காஸ்ட்டில் நான் உங்களுக்கு அதை கன்வே பண்ணுறேன். தேங்க்யூ.